குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுன்னு சொல்லிட்டேன், ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை அதை போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ ஷூட் ஆகலை. ஏன்னா நான் வீடியோ ஆன் பண்ணேன், ஆனால் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் மறந்துட்டேன். அதனால் அது வீடியோ எடுக்கலை. போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த குக்கர் எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த குக்கர். 12 வருஷமாக என் கூடவே இருக்குது. இது வரைக்கும் எந்த ரிப்பேருமே ஆனதில்லை. அந்த கேஸ்கட் கூட நான் மாற்றினதில்லை, விசில் கூட மாற்றினது கிடையாது. அப்படியே இருக்குது. முக்கியமாக இந்த குக்கர் அடி பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சாலும் சரி, தவறுதலாக கம்மியாக வச்சாலுமே இது வரைக்கும் அடி பிடிச்சதே இல்லை. நல்ல குக்கர். அப்போ இருக்கிற பொருள் பார்த்திங்களா, அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ வர குக்கர்லாம் சீக்கிரமாக அந்த விசில்லாம் போயிடுது. அந்த புடியெலாம் சரியாகவே இருக்க மாட்டேங்குது. ஹேண்டில்லாம் நல்லாவே இல்லை. அந்த சின்ன குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பருப்பு போடுற குக்கரு, அது நல்லாவே இல்லை. வாங்கி ஒரு நாள், ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்கும். அந்த புடியெலாம் கழண்டு தானாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது போடவே முடியல. எப்படி போட்டாலுமே லூஸ் ஆகி அந்த புடி சரியாகவே இல்லை. இந்த குக்கர் நல்லாயிருக்கும். டைமண்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட். இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூன் தாங்க. ஏன்னா அரிசி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் அரிசி காய்கறிக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அரிசி ஒரு 3/4 கிலோ அளவு எடுத்துருக்கேன் இன்றைக்கி. பாஸ்மதி ரைஸ் தான். வீட்டு அரிசிலையும் செய்வேன். பையனுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஒரு 3/4 கிலோ அளவு எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இந்த டைமில் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், பையனுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் நான் பிடிக்கும். 3/4 கிலோ ஏன் போட்டேன்னா, இன்றைக்கி டிஃபன் எதுவும் செய்யலை, மாவு இல்லை வீட்டில், இனி தான் அரைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன்னா காலையில் பசங்க அதையே சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கும் அதையே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்களுக்குமே அதே தான். இன்றைக்கி மாவு இல்லாத காரணத்தினால் காலையிலையும் சாப்பாடு, மதியமும் சாப்பாடு, பிரிஞ்சி சாப்பாடு தான். இப்போ வதங்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா. நெய் கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் போட்டுக்கோங்க, இல்லை பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெயும் கொஞ்சம் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாக போட்டு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நெய் வேணும்னா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெயை. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவுமே நல்லா அந்த இஞ்சி பூண்டு, தக்காளி அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரும். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்களாம் என்ன செஞ்சீங்க, என்ன டிஃபன் செஞ்சீங்க, என்ன லஞ்ச் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வேறு வேலை எதுவும் இல்லை, இது மட்டும் தான் இன்றைக்கி. ஈஸின்றதுனால ஒரு 7:30க்கெல்லாம் லஞ்சு முடிஞ்சிருச்சு. லஞ்சு டின்னர் ஒரே டிஷ்ஷுன்றதுனால இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இந்த நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த நறுக்கி வச்சுருக்கிற காயெலாம் எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் பெருசாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு சின்னதாக பிடிக்கணும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக போட்டால் பிடிக்கும், அதனால் போட்டுக்கிட்டேன். இந்த டைமில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான், வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல டெய்லி யூஸ், அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். வேறு எந்த மிளகாத்தூளும் நான் போடல, கலரும் எதுவும் போடல. இது வெறும் மிளகாத்தூள் அதெல்லாம் போடல. அதெல்லாம் போட்டால் காரமாயிடும், பசங்க சாப்பிட மாட்டாங்க.
அதனால் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு இது போட்டுட்டேன் நான், அஜினோமோட்டோ. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கடையில் பண்ணுற டேஸ்ட்டு கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சோண்டு தான், நிறையெல்லாம் போட்டுறாதீங்க. பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான். எப்பயாவது போட்டுக்கலாம், டெய்லியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அஜினோமோட்டோ நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லதில்லை அது. எப்பயாவது ஒரு டைம்ன்ற போது நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கோம். புதினா வந்து எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க கிள்ளி கொடுத்துருவாங்க. காலையில் டைமில் இந்த புதினா கிள்றது, கீரை கிள்றது, ஒரு சில டைமில் டைம் ஆயிடுச்சுன்னா காய்கறிலாம் அவங்க தான் கட் பண்ணி தருவாங்க. மற்ற டைமில் நானே டைம் இருந்ததுன்னா நானே கட் பண்ணிப்பேன். டைம் இல்லைன்னா அவங்கள கட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா அவங்க காலையில் எழுந்துச்சி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் தலைவாரி விட்டுருவாங்க. எனக்கு அந்த வேலை இல்லை, தலைவாரி விட்டுற வேலை இல்லை பாப்பாவுக்கு. அதனால் அவங்க தலைவாரி விட்டுருவாங்க. இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறது, கீரை கிள்றது, புதினா கிள்றதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வீட்டில் யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அதுங்களே கிள்ளிட்டு ஆகுவாங்க. அதனால் புதினா வந்து ஒரு கைப்பிடி நல்லா, இப்போது ஒரு கையில் நம்ம பிடிப்பெல்லாம் சேர்த்து ஒரு பிடி போட்டு நல்லா அலசி புதினாவும் சேர்த்துக்கோங்க. புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நல்லா ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். கலர்லாம் பாருங்கள், போடவே இல்லை நான் கலர்லாம். வெறும் எண்ணெய், இந்த இது தான் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு, வீட்டு மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். உப்பு வந்து நான் முதல்ல ஒரு கைப்பிடி போட்டேன். நீங்கள் வேணால் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இந்த கையில் போடுற அளவே எனக்கு கரெக்டாக இருக்கும் எப்போயுமே. இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சரியாக இருக்குன்ற இதுவும் இல்லை. எப்போயுமே நான் போடுற அளவு வந்து கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க அதிகமாக. இல்லை உப்பு வேணும்னா அந்த டைமில் போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், இந்த தனி மிளகாத்தூள் விற்கிது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாதம் வந்து குழம்பு மிளகாத்தூளை தவிர்த்து இந்த வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த கடைங்களில் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா. நான் வந்து பசங்களுக்கு ஒத்துக்காது மீன்ஸ் இல்லை, அது காரம் அதிகமாகிடுது, எனக்கு அது தெரிய மாட்டேங்குது அதில் அளவு. இதுனா வீட்டு மிளகாத்தூள்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அளவு. அதனால் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கலரும் நல்லா வரும். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் வரும், ப்ளஸ் காரமும் நல்லா உரைக்கும் சாப்பாட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நல்லா வதங்கிடுச்சிங்க, பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அரிசி வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சில அரிசி வந்து புது அரிசினா பச்சை அரிசி மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. 1.5 அழகுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த பழைய அரிசி மாதிரி இருக்கும் பாருங்கள், நல்லா புழுங்கல் அரிசி மாதிரி, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கலாம். நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரிசியும் தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடியும் கொதிக்கணும், அரிசி போட்டதுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். சைடில் வந்து தயிர் பச்சடிக்கு இது வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். அரிசி போட்ட பிறகும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மூடி போடணும் நம்ம. அதுக்கு முன்னாடி மூடி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசி பார்த்து, நான் சொன்ன மாதிரி பச்சை அரிசி மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேட்டாகவே ஊற வைங்க. புழுங்கல் அரிசி மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைங்க. குக்கர் விசில் போட்டுடலாங்க. குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் 2 விசில் தாங்க விட்டேன் இந்த அரிசிக்கு. 2 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 2 விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் விசில்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். அப்படியே ஃபுல் விசில் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா கலராகவும் இருக்குது. கலர் போடாமல் நம்மளுக்கு கலராகவும் இருக்குது. நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாப்பாவுக்கும் அப்படியே போட்டு கொடுத்துட்டேன். காலையில்
அதையே சாப்பிட்டு போயிட்டாங்க 2 பேருமே பசங்க. மதியம் லஞ்சுக்கும் அதே எடுத்துக்கிட்டாங்க. 3/4 கிலோ போட்டேன் பாருங்கள், எவ்வளோ சாப்பாடு ஃபுல் குக்கர் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து 7 லிட்டர் குக்கரு, ஆனால் ஃபுல்லாகவே ரைஸ் வந்திருக்கு. பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அவளுக்கு தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டா. இந்த வெஜிடபிள் பிரியாணி அதுக்கெல்லாம் வந்து தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டா அவள். தயிர் கொடுத்தா தான் சாப்பிடுவா, இல்லைனா வேண்டான்னு சொல்லிடுவா. தயிர் கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவா, தயிர் இல்லைனா வேண்டான்னு சொல்லிடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.